ஏன் ஃபாசிசம்னு சொல்கிறேன்னா, தேர்தலில் ஜெயிக்கிறது மட்டுமே ஜனநாயகம் இல்லை. ஜனநாயகம் எப்போ முழுமை பெறும்னா, ஜனநாயக அமைப்புகள், அதாவது டெமோக்ராட்டிக் இன்ஸ்டிடியூஷன் சொல்லப்படுற தேர்தல் ஆணையம், நீதித்துறை, ஊடகம், சிபிஐ போன்ற அமைப்புகள் தன்னாட்சியுடன் செயல்பட வேண்டும். ஆனால் அந்த சூழல் இப்பொழுது இருக்கிறதா? இப்போ தேர்தல் ஆணையம் சார் அப்படிங்கிற தீவிர வாக்காளர் சீர்திருத்தம் அப்படிங்கிற முறையை கொண்டு வந்திருக்காங்க. இது இது எப்படி இருக்குன்னா, ஒரு கேம் ஒரு மேட்ச் விளாட்றப்ப அந்த ரெஃபரி நடுநிலையாளராக இருந்தால் மட்டும்தான் நம்மளும் ஆடி நம்மளும் ஜெயிக்க முடியுங்கிற நம்பிக்கை வரும். ஆனால் இப்போ தேர்தல் ஆணையத்தில் இருக்கிற தேர்தல் ஆணையர்கள் ஒன்றியத்தில் ஆளும் ஆட்சியாளர்கள் மட்டுமே நியமிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. இப்போ எப்படி அவங்க எடுக்கும் முயற்சிகளின் மீது நமக்கு நம்பிக்கை வரும்? கண்டிப்பாக அந்த நம்பிக்கை இல்லை என்பது தான், தேர்தல் ஆணையம் நம்பிக்கை இழந்துவிட்டது என்பது தான் நிதர்சனமான உண்மை. இப்போ பீகாரில் 65 லட்சத்திற்கு மேலான வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளார்கள். அதில் ஒரு குறிப்பிடும்படி ஒரு சிக்னிஃபிகண்ட் நம்பர்ஸ் ஆஃப் பீகார் பீப்புள் தமிழ்நாட்டில் இருக்காங்க. இப்போ அவங்களுக்கு தமிழ்நாட்டில் குடியுரிமை வழங்கப்படுமா? இது மாதிரி ஏகப்பட்ட கேள்விகளுக்கு இதுவரை தேர்தல் ஆணையம் உரிய பதில் அளிக்கவே இல்லை. இதெல்லாம் அளிக்காமல் தமிழ்நாட்டில் தேர்தலுக்கு சில மாதங்களுக்கு முன்னாடி இந்த மாதிரி தீவிர வாக்காளர் திருத்தம் கொண்டு வருது முற்றிலும் ஏற்கத்தக்கது அல்ல. இப்போ இதை பார்த்தீங்கன்னா, இது பிஜேபி ஆர்எஸ்எஸோட ஒரு பெரிய பேட்டர்ன். இப்போ 2014 பிஜேபி அரசு வந்தவுடன் பார்த்தீங்கன்னா என்னென்ன திட்டங்கள் கொண்டு வந்தாங்கன்னா, டிமானிட்டைசேஷன், யூனிஃபார்ம் சிவில் கோட், சிஏஏ, ஹிஜாப், ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன், அப்புறம் இப்போ இந்த சார், இந்த மாதிரி மக்களை கொதி நிலையிலேயே வச்சிருக்கிறதுலாம் பாஜக ஆர்எஸ்எஸோட அவங்களோட செயல் திட்டம். மக்களை சிந்திக்க விடாமல் எப்போவுமே ஒரு எமோஷ்னலான சார்ஜ் ஸ்டேட்லேயே வச்சுருக்காங்க. இதனால தான் நாம் சிந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் மீண்டும் நம்ம தவறான வேட்பாளர் நாம் தேர்ந்தெடுத்து நமக்கே நாம் இந்த மாதிரி மோசமான ஆட்சியாளர்களிடம் நாம் சிக்கிக்கொள்கிறோம்.